மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைய மானிய கோரிக்கையான இயற்கை வளம், நீங்க பேசுங்க மேடம். தொழில் வளத்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை, டிஜிட்டல் மற்றும் சேவை துறையில் பேச எனக்கு அனுமதி அளித்த மாண்புமிகு நடுநிலையான சபாநாயகருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் எங்கள் மேலும் எங்கள் குளச்சல் தொகுதி மக்களுக்கு நான் என்றும் கடமைப்பட்டு இருக்கிறேன். அவர்கள் சார்பாக, அவர்கள் குரலாக என்றும் சட்டமன்றத்தில் இருப்பதற்கு குரலாக ஒலிப்பேன் என்பதையும் இதன் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் தலைவி சோனியா காந்தி அம்மையார் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் பெண்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து என்னை இன்றளவும் மரியாதையுடன் வழிநடத்தி மிகப்பெரிய பொறுப்பான காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராகவும் அதுவும் பெண் தலைவராகவும் நியமித்த எங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு காங்கிரஸ் பேரவையின் தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் எம்பி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உன்னால் முடியும் என்று என்னை ஆசீர்வதித்து என்னை 2 தடவை சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு சீட்டு தந்த எங்களுடைய மாண்புமிகு அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுக்கும் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல மக்களின் மனதை புரிந்து எளிய மக்களின் நாயனாக இந்த மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் குளச்சல் தொகுதி மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது மத்தியில் தொழில்துறை அமைச்சராக இருந்த ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் இருந்த பொழுது மத்திய அரசின் பெரும் முதலீட்டுகளை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்த பல முக்கிய நிறுவனங்கள் தொடங்கப்பட்டது. குறிப்பாக ட்ரிச்சி பெல் நிறுவனம் மற்றும் நிறைய பெரம்பூர் இந்துஸ்தான் டெலிபிரிண்டர்ஸ், சென்னையில் ராணுவ வாகன தொழிற்சாலை, ஆவடியில் மற்றும் துப்பாக்கி தொழிற்சாலை போன்ற மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனங்கள் பல இங்கு கொண்டு வரப்பட்டன. இந்தியாவின் கணினி மையம் என்ற புதிய பாதையை இந்த தேசத்திற்கு காட்டியவர் முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ் காந்தி அவர்கள். மத்தியில் அன்னை சோனியா காந்தி அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்தப்பட்ட நிறைய திட்டங்களான ஒன்று பிரதமர் மன்மோகன் சிங், அன்றைய அமரர் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில் தான் நிறைய தொழில் நிறுவனங்களான SEZ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் ஒன்று நிறுவப்பட்டது என்பதை மறப்பதற்கில்லை. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை கொள்கை தலைவராக ஏற்றுள்ள இந்த அரசின் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சிறு மற்றும் நடுத்தர தொழில்களை வளர்க்க சென்னை, கிண்டி, அம்பத்தூர், மதுரை, விருதுநகர், திருச்சி உள்பட்ட பல நகரங்களில் தொழிற்பேட்டைகள் அமைக்கப்பட்டது என்பதையும் இந்த அவையில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதன் தொடர்ச்சியாக இந்த அவையில் இன்று மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் IT அமைச்சர் அவர்களுக்கும் கனிம வள அமைச்சருக்கும் மற்றும் தொழில்துறை அமைச்சர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மானிய கோரிக்கை போவதற்கு முன்னாக என்னுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுடைய தொகுதியில், குளச்சல் தொகுதியில் வேலிமலை அருள்மிகு குமாரசாமி திருக்கோயிலுக்கு 1 கோடி மதிப்பீட்டில் திருப்பணிகளை மேற்கொண்ட அறிவித்த இந்து நலத்துறை அமைச்சருக்கு என்னுடைய நன்றி. அதே போல என்னுடைய தேர்தல் வாக்குறுதியான மண்டைக்காடு பகவதி அம்மன் திருக்கோயிலில் பக்தர்களுக்கு 1 கோடி பக்தர்களுக்கு ஓய்வெடுப்பதற்காக தங்கு விடுதி அமைக்கப்படும் என்று வாக்குறுதியை கொடுத்தது, அதை இந்த அரசு நிறைவேற்றி தந்ததற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல குளச்சல் தொகுதியில் வாழ்வச்ச கோஷம் அருள்மிகு மகிஷாசுரமந்திரினி திருக்கோயில் தெப்பக்குளம் 1 கோடி மதிப்பீட்டில் அமைப்பதற்காக ரூபாய் ஒதுக்கீடு செய்த அமைச்சருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல மிக முக்கியமான ஒரு கோரிக்கை என்பது எனது கோரிக்கை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளித்தரை ஆட்டை மையமாக கொண்டு எங்கள் குளச்சல் தொகுதிக்கு உள்ள பேரூராட்சிகளுக்கும் ஒன்றியங்களுக்கும் கடலோர பகுதிகளுக்கும் தண்ணீர் வழியோர குடியிருப்பு நகர்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அறிவித்த அரசுக்கு குளச்சல் தொகுதி மக்கள் வாயிலாக என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, அதேபோல எங்களுடைய தொகுதியில் கிறிஸ்தவ ஆலயங்கள் கட்டுவதற்கு மாவட்ட ஆட்சியில் தடையில்லா சான்று பெறுவதற்கு பல்வேறு தேவையற்ற ஆய்வுகள் சட்டத்திலும் அரசாணையிலும் இல்லாத நடைமுறைகளை அகற்றி
சிம்பிளாக சில சட்டங்களை கொண்டு வந்தால், அரசாணை பிறப்பித்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்பதை மாண்புமிகு பேரவை தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல எனது கோரிக்கை ஏற்று நீர்வளத்துறை அமைச்சர் நேற்றைக்கு வந்து ஏவிஎம் சேனலை தூர்வாவதற்காக மண்டைக்காடு முதல் குளச்சல் வரை நிதியை ஒதுக்கீடு செய்த அவருக்கு என்னுடைய நன்றியை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக அரசு நிதி நிலைமை மேம்படுத்தும் விதத்தில் புதிய தொழில் முனைவோர்களுக்கு உருவாக்கவும் வேலை வாய்ப்பை பெருகவும் எனது கோரிக்கையை கீழ்கண்ட திட்டத்தை நான் இங்கு கூறலாம் என்று விரும்புகிறேன். புதிய தொழில் முனைவோருக்கு சிப்காட்டில் நிலம் வழங்குவது மிகப்பெரிய நிதி சுமையாக உள்ளது வாங்குவது. உதாரணமாக 1 ஏக்கர் பல லட்சம் என்றால் 2 ஏக்கர் நிலத்திற்கு தொடக்கத்திலேயே 1 கோடி ரூபாய்க்கு மேல முதலீடு செய்ய வேண்டியுள்ளது. நிலத்தை விற்பதற்கு பதிலாக தமிழக அரசு நிலத்தை குத்தகைக்கு வழங்கி நிறுவனத்தில் உள்ள பங்குதாரராக இணையலாம். அரசு நிலத்தை வழங்கிட்டால் நிறுவனத்தின் லாபத்தில் 15 to 20% பங்கை எடுத்துக்கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்து. அதே போன்று தொழில் முனைவோருக்கு நிலத்திற்கான ஆரம்ப முதலீட்டு சுமையை இதனால் குறையும். பணத்தை இயந்திரங்கள் மற்றும் வணிக வளர்ச்சி உட்பட்ட ஒர்க்கிங் கேபிட்டல் பயன்படுத்த ஏதுவாக இருக்கும். தமிழக அரசுக்கு நீண்ட கால லாபம், பங்கு மற்றும் தொடர் வருவாய் கிடைக்கும். மாநிலம் முழுவதும் உள்ள 2ஆம் மற்றும் 2ஆம் நிலை 3ஆம் நிலை நகரங்களில் புதிய தொழிற்சாலைகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் வேகமாக பரவும். அதே போன்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்றுமதிக்கான கதவுகளை திறக்கவும் விவசாயிகள் தங்களது பொருட்களை ஏற்றுமதி செய்யவும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக விவசாயம் சார்ந்த பொருட்களை மாற்றவும் அதனை சந்தைப்படுத்தும் நோக்கில் மிகப்பெரிய வர்த்தக சந்தையை வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் மேற்கொள்ள எதுவாக வர்த்தக சந்தை ஒன்றை சென்னையில் நிறுவப்பட வேண்டும். இதற்கு காந்திய பொருளாதாரத்தை உறக்க பேசிய பச்சை காந்தி என்று அழைக்கப்படும் நம் மண்ணின் மைந்தர் ஜோசப் குமாரப்பா வர்த்தக சந்தை என்ற பெயரில் சென்னையில் நகரின் மத்தியில் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து செய்தமைக்கு இந்த அரசை நான் மனதாக பாராட்டுகிறேன். அதே போன்று தொழில் வளர்ச்சியை தக்க வைப்பதற்காக அந்நிய முதலீட்டாளர்களை ஈர்க்கவும் சென்னைக்கு 2ஆவதாக ஒரு புதிய விமான நிலையம் தேவை என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே பரந்தூருக்கு பதிலாக வேறு ஒரு பொருத்தமான இடத்தை விரைவில் அரசு தேர்வு செய்ய வேண்டும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமெரிக்காவின் கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக சிறப்பாக பணியாற்றி வரக்கூடிய சுந்தர் பிச்சையை சென்னையை பூர்வீகமாக கொண்ட ஒரு தமிழர். அவரை போல பல்வேறு தமிழர்கள் முன்னணி பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் பதவிகளில் சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். அவர்களை தமிழக அரசு தொடர்பு கொண்டு தமிழகத்தில் புதிய முதலீட்டுகளை அந்நிறுவனங்கள் மேற்கொள்ள வகை செய்ய வேண்டும். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கு கர்ம வீரர் காமராஜர் ஆட்சியில் போடப்பட்ட வலுவான அஸ்திவாரத்தின் மீது தான் பின்னர் இந்த ஆட்சிகள் அனைத்தும் தொழில்துறை வளர்ச்சியை கட்டியமைத்தன. காமராஜரை போல லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு தூய்மையான அரசை சிறப்பாக நடத்தி வரும் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நான் இந்த காமராஜர் ஆட்சிக்கு ஈடாக தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சிக்கு வகை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்தியாவில் பின்னலாடை ஏற்றுமதியில் 68% பங்களிக்கும் திருப்பூர் கடந்த 2 ஆண்டுகளாக கடுமையாக பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளது. ஏற்றுமதி அளவுகள் தேக்கமடைந்து சில காலத்திற்கு குறைந்தது. பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அதிபர்கள் செய்வதை போல் முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருப்பூரின் பிராண்ட் அம்பாசிடராக செயல்பட்டால் உலக அளவில் திருப்பூரின் மதிப்பை அதிகரிக்க செய்யும் தொழில் வளர்ச்சி மேம்படும். அதே போன்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தின் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை படிப்படியாக தீர்க்க தீவிர முயற்சியை எடுக்க வேண்டும். திருப்பூர், ஈரோடு, கரூர் மாவட்டங்களின் சாய ஆலைகளில் கழிவு நீரை சுத்தரிப்பதில் போதாமைகள், மீறல்கள் தொடர்கின்றன. இதை தடுத்து நிறுத்த தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது பாராட்டுக்குரியது. இந்த நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்தி தவறு செய்யும் சாய ஆலைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நீரின்றி அமையாதது உலகம்.
உலகின்றி யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்ற திருக்குறளுக்கு ஏற்ப மழைநீர் சேமிப்பு திட்டங்களையும் மீண்டும் தீவிரப்படுத்தி நிலத்தடி நீரை மட்டத்தை உயர்த்த தமிழக அரசு வகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பேரவையின் அனுமதியுடன் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நகரங்களில் பெருகும் குப்பைகளை முறையாக பிரிக்காமல் கொட்டுவதால் பெரிய குப்பை மேடுகளாக உருவாக்கி நிலம் மற்றும் காற்று மாசுபடுகிறது. இதை தடுக்க குப்பைகளை முறையாக பிரிக்கும்படி பொதுமக்களிடம் பெரிய அளவில் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீண்ட கடற்கரை கொண்ட தமிழகத்தில் கடல் மட்டம் உயர்வதால் மணல் அள்ளுதல் காரணமாக கடற்கரை அரிப்பு அதிகரித்து வருகிறது. இதை தடுக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவராக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குமரி மாவட்டத்தில் நிறைய வாழைப்பழங்கள், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வாழைப்பழங்களும் பலாப்பழங்களும் உள்ளன. எங்கள் மாவட்டத்தில் உள்ள நல்ல மிளகு மிகவும் காரமும் சுமையும் வாய்ந்த ஒரு நல்ல மிளகாகும். எங்க ஊர்ல இந்த இருக்கக்கூடிய வாழைப்பழத்தையும் பலாப்பழத்தையும் சிப்ஸாக, அது சிப்ஸ் ரொம்ப ஃபேமஸ். இந்த சிப்ஸை மற்றும் நல்ல மிளகை புவிசார் குறியீடு வாங்கி ஒரு ஃபுட் ப்ராசஸிங் தொழிலாக கொண்டு எக்ஸ்போர்ட்டுக்கு வழிவகை செய்தால் எங்கள் மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெருகும் என்பதை மாண்புமிகு பேரவை வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ரப்பர் உற்பத்தி மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இது ஒரு ரப்பர் வந்துட்டு ஒரு பணம் காய்க்கும் மரமாகும். இங்க நீண்ட நாட்களான மக்களின் கோரிக்கை என்னவென்றால் எங்களுக்கான ஒரு ரப்பர் இண்டஸ்ட்ரீஸ் வேணும் என்பது. எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ரப்பர் இண்டஸ்ட்ரீஸ் மூலம் ரப்பர் கொள்முதல் செய்து ரப்பர் பேண்ட், டயர்ஸ், பெட், கிளவுஸ், டியூப், கன்வேயர் பெல்ட், பேக் போன்ற பல்வேறு தொழில்களை இங்கு செய்ய முடியும். எனவே இதற்கு தேவையான நிலம் அரசாங்கத்திடம் இல்லை என்றாலும் தனியாரிடம் இருந்து கைட்லைன் வேல்யூக்கு வாங்கி இந்த ரப்பர் இண்டஸ்ட்ரீஸை இங்க கட்டி கொடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு பேரவை வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்கள் குளச்சல் தொகுதியில் ஒவ்வொரு வீட்டிலும் 1-2 பட்டதாரிகள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கான வேலை வாய்ப்பு என்பது எங்கள் மாவட்டத்தில் இல்லை. இவர்கள் வேலை தேடி பிற மாவட்டங்களுக்கு செல்கிறார்கள். இதனால் பண விரயம், குடும்பத்தை பிரிந்து செல்கின்ற மனவலி போன்றவை ஏற்படுகின்றது. இவர்களுக்காகத்தான் நாங்கள் இங்கே பேசுகிறோம். இவர்களுக்கு நான் சொன்ன போல ஒரு ரப்பர் இண்டஸ்ட்ரீஸையோ அல்லது அந்த சிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸையோ, ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்டையோ இல்லது நவீன வசதிகளுடன் கூடிய மீன்படுத்தும் தொழிற்சாலைகளையோ இதை செய்தால் கண்டிப்பாக எங்கள் மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்பதை இந்த அவை வாயிலாக கூற விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இந்த தொழிற்சாலை வருவதன் மூலம் ஆயிரக்கான இளைஞர்கள் மட்டுமல்ல பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு பெருகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே அதே போன்று மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, குளச்சல் தொகுதியில் நுள்ளிவிளை ரயில்வே பாலம் விரிவுபடுத்துவதற்காக புதிய பாலம் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே மாற்றுப்பாதையாக பேயங்குழி ஆற்றின் கரை வழியாக 4 வழி சாலை செல்வதற்கு மாற்று சாலை சொல்வதற்கான மாற்றுப்பாதை மிக மோசமாக குண்டும் கொழியுமாக மக்கள் பயன்பட முடியாமல் இருக்கிறது. இங்க டெய்லி கிட்டத்தட்ட ஒரு 25,000க்கு மேல வாகனங்கள் சென்று வருகிறது. இந்த மாற்று சாலையை உடனடியாக தார் சாலையாக அமைத்து தரும்படியாக கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று திங்கள் நகரிலிருந்து மணவாளக்குறிச்சிக்கு செல்லும் சாலை கூட்டு குடிநீர் திட்டத்துக்காக தோண்டி அதுவும் மோசமாக இருக்கிறது. அந்த சாலையும் உடனடியாக செப்பரேட் தரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வில்லுக்குறி பஞ்சாயத்தில், குளச்சல் தொகுதியில் உள்ள வில்லுக்குறி பஞ்சாயத்தில் மாம்பழத்தாறு டேம் உள்ளது. இந்த டேம்ல போகக்கூடிய சாலை மக்கள் பயன்பட முடியாமல் மிக மோசமாக இருக்கிறது. அந்த சாலையும் உடனடியாக செய்து தரும்படியாக அவையில் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குளச்சல் அரசு மருத்துவமனையில் சமீப காலமாக போஸ்ட்மார்ட்டமே செய்யாம இருக்கிறாங்க. இதை நாங்க போஸ்ட்மார்ட்டம் செய்யணும்னா ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியது இருக்கிறது. இதனால் குடும்பத்தினர், உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு தேவையற்ற அலைச்சலும் கால தாமதமும் மன உளைச்சலும் ஏற்படுகிறது. இதை தவிர்க்க உடனடியாக குளச்சல் அரசு மருத்துவமனையில் போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்கான அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு பேரவை தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கன்னியாகுமரி மாவட்டம் என்பது அனைவருக்கும் தெரியும், எப்பொழுதுமே மழை பொழிவு பெறும் ஒரு மாவட்டமாகும். குறிப்பாக தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை காலங்களில் கனமழை பெய்வதால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு சாலைகள் அடிக்கடி சேதமடைகிறது. எனவே
இதை எனவே முறையான மழைநீர் வடிகால் வசதிகளை இல்லாததுதான் இதற்கு காரணம். மழைநீர் சாலைகளில் தேங்கி கிடைப்பதால் அனைத்து சாலைகளுமே குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இங்கே நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன், என்னன்னா இந்த சாலைகள் இன்னும் கொடுக்கக்கூடிய அனைத்து சாலைகளுமே குமரி மாவட்டத்தில் உள்ள சாலைகள் வந்துட்டு டிரைனேஜ் ஃபெசிலிட்டிஸோட சாலைகளை மேம்படுத்தினால் இந்த மழை நீர் டிரைனேஜ்ல வடிஞ்சு எங்களுடைய சாலைகள் நீட்டாக இருக்கும். கவர்மெண்டுடைய ஃபண்டும் இதில் மிச்சப்படுத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குளச்சல் தொகுதிக்குட்பட்ட குருமனை கிராமத்தில் 7800க்கு மேல் உள்ள மக்கள் வசித்து வருகிறார்கள். ஆனால் இந்த கிராமம் நிர்வாக ரீதியாக பல பகுதிகளாக பிரிந்து காணப்படுகிறது. ஒரு பகுதி சைமன் காலனி ஊராட்சியிலும், மற்றொரு பகுதி ரீதாபுரம் பேரூராட்சியிலும், இன்னொரு பகுதி பாலப்பழம் பேரூராட்சியிலும் அமைந்துள்ளது. இதனால் வருவாய்த்துறை நிர்வாகத்திலும் இப்பகுதி கிள்ளியூர் மற்றும் கல்குளம் என இரண்டாக வெவ்வேறு வட்டங்களில் பிரிந்து கிடக்கிறது. ஒரே கிராமம் பல்வேறு உள்ளாட்சி மற்றும் வருவாய் நிர்வாக எல்லைக்குள் பிரிந்து இருப்பதால் பொதுமக்கள் அரசின் சேவைகளை பெறுவதில், சான்றிதழ் பெறுவதிலும் பிற நிர்வாக தேவைகளுக்கு மலைந்து தெரிவதால் மிக சிரமங்கள் ஏற்படுகிறது. எனவே இதை கருத்தில் கொண்டு தனித்தனி ஊராட்சியாக பிரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குமரி மாவட்டம் என்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு சின்ன ஒரு கிராமம். இந்த கிராமம் சின்ன ஒரு மாவட்டம். இங்கே பத்திரப்பதிவு கட்டட சட்டம் 2008 பிரிவின் படி 22A படி பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என விதி இருக்கிறது. இதை ஏற்கனவே இங்க எங்களோட ரோட்ஸ் எல்லாம் சின்னதா தான் இருக்கு. பெரிய ரோட்ஸ் போட்டா எங்களால வீட்டுல கூட எங்களால இருக்க முடியாது. இதை 22A ரத்து செய்து உடனடியாக அரசு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். அப்படி என்றால் மட்டும்தான் எங்களுடைய நிலங்களை விற்கவும் வாங்கவும் முடியும். சாதாரண ஏழைப்பாளைய மக்களுக்கு கல்யாண செலவும் நோய் செலவுகளையும் இதனால் கவனிக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்ற மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் ஒரு கிறிஸ்தவ ஆலயம் ஒன்று இருக்கிறது. இந்த ஆலயம் முன்னாடி ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட, ஒரு 150-200 வருஷத்துக்கு கட்டப்பட்ட ஒரு ஆலயம். கொரோனா டைம்ல என்ன ஆச்சுன்னா அந்த ஆலயத்தை பூட்டினாங்க. பூட்டின இந்த ஆலயம் இன்னும் திறக்கப்படாமல் இருக்கிறது. மாண்புமிகு பேரவை தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இது மக்களினுடைய உணர்வு ஏதாவது நோய் வர்ற டைம்ல நம்ம போய் பிரேயர் பண்ணுவதற்கு ஒரு சாந்தம் கொடுக்கக்கூடிய ஒரு சர்ச் ஆகும். இந்த கோயிலை உடனடியாக திறக்க வேண்டும் என்று மாண்புமிகு பேரவை தலைவர் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, எப்படி குமரி மாவட்டத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் எங்களுடைய பகுதியில் என்ன இருக்கோ குளச்சல் தொகுதிக்குள்ள மேம்பாட்டுக்காக நான் உங்களிடம் கொடுக்கிறேன். இதை என்னுடைய அவை குறிப்பில் ஏற்று எங்களுக்கு நிவர்த்தி செய்து தரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குமரி மாவட்டத்தில் தற்போது நிறைய மீன்பிடி படகுகள் உள்ளது. இது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா அது எல்லாமே நீளமான போட் அப்படிங்கிறதுக்காக ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்து, இவங்களுக்கான இன்சூரன்ஸும் எதுவுமே கிடைக்க முடியாமல் இருக்கு. ஒரு டைம் ஃப்ரேமை கொடுத்து இத்தனை நாளுக்குள்ளால நீங்க அதாவது ரெகுலேஷன் படி இத்தனை நாளுக்குள்ள நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்னு ஒரு அனுமதியை கொடுத்தீர்கள் என்றால் மிக சிறப்பாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு, எனக்கு பேசுவதற்காக இந்த அவையில் முடிச்சிடறேன். எனக்கு இந்த பேசுவதற்கு வாய்ப்பளித்த உங்களுக்கும், பெருந்தலைவர் காமராஜருடைய புகழை பரப்புவதற்காக எங்களுக்கு ஒரு வாய்ப்பை சட்டமன்றத்தில் உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.